அனைவருக்கும் வணக்கம். கமெண்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, பாப்பாவோட மணிமண்டபத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மணிமண்டபத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பாப்பாவோட மணிமண்டபத்தை பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய பூக்களையும் பாருங்க. வருகிற ஜூலை 12 பாப்பாவுக்கு நினைவு நாள். கண்டிப்பாக ஜூலை 12 அன்னைக்கு அனைவரும் வாங்க. மணிமண்டபத்தை ரொம்ப நாளாக காட்டாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய பூக்கள், மரம் வளர்ந்துருக்கிறது இதெல்லாம் பார்த்தா அடுத்த நாள் ஏதாவது இங்கே நடந்துருது. அதனால தான் காட்டாத இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது பாப்பாவோட காலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இலுப்ப மரம் வச்சுருந்தோம். அந்த இலுப்ப மரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு வளர்ந்துருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த இலுப்ப மரம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போகிறோம், பார்த்துட்டு போய் நல்லா தளன்னு வளர்ந்துருந்தது. அடுத்த ஒரு 4 நாள்லேயே பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த மரம் பட்டு போய் இருந்தது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டைம் பூக்கள்லாம் இவ்வளோ அழகாக எப்படி பூத்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு ஓமத்தங்காய் கடந்தது. அந்த ஓமத்தங்காய் பார்த்திங்கனாக்க பாப்பா மணிமண்டபத்துக்கும் அங்கே ரோட்டில் தான், ரொம்ப தூரத்தில் தான் ஓமத்தங்காய் செடி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பூஞ்செடியிலுமே பார்த்தீங்கன்னா ஓமத்தங்காய் கடந்தது. அது யாரோ வேணுனே ஒவ்வொரு செடியிலையும் பறித்து போட்ட மாதிரியே இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு மரமும் திடீர்னு ஏதாவது ஆயிடுது. அதனால தாங்க ரொம்ப நாளாக காட்டாமல் இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. இது கொடி ரோஸுங்க. இதுக்கு முன்னாடி அது நிறைய பூத்துக்கிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் பூவை காணும். இது கொடி ரோஸு. இந்த கொடி ரோஸை யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடி ரோஸ் கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தங்க வாங்கிட்டு வந்து வச்சாங்க. இந்த கொடி ரோஸும் இன்னும் 2 ரோஸும் அவங்க தான் வாங்கி வச்சாங்க. பாப்பாவுக்கு ரோஸுனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த கோயம்புத்தூர்காரங்க இந்த கொடி ரோஸை கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு அவங்க கையாலேயே வச்சுட்டு போனாங்கங்க. இந்த ரோஸு செடியும் அவங்க தான் வாங்கிட்டு வச்சாங்க. இந்த ரோஸு 2மே நல்லா பூத்துக்கிட்டு இருந்தது. இப்போல்லாம் சரியாக பூக்கிறதே இல்லை. இது சிகப்பு கலரில் பூத்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த ரோஸில் எவ்வளோ பூ பூத்துது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் என்னன்னு தெரியல, பூக்கிறது இல்லை. இந்த வருஷம் நினைவு நாளுக்கு அப்புறம் இந்த செடியெல்லாம் மாற்றணுங்க. இந்த மூலையில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வேறு ஒரு செடி தான் வச்சுருந்தோம். ஆனால் அந்த செடி சரியாக வரல. அதனால தான் இந்த அரளியே வச்சுட்டோம். இந்த இது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க. இந்த ரோஸை பார்த்துருப்பீங்க. இந்த ரோஸும் அதுக்கு முன்னாடி நிறையா பூத்துக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூ தான் இருக்குது. பக்கத்தில் வேணால் மொக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி பூத்துக்கிட்டு இருந்த எல்லா ரோஸும் இப்போலாம் என்னன்னு தெரியல, சரியாக பூக்கிறது இல்லை. இந்த ரோஸ் நம்ம தான் வாங்கி வச்சோம். இந்த பக்கம் ஒரு முக்கு இருக்குது, அந்த பக்கம் ஒரு ரோஸ் கூடையே ஒரு முக்கு இருக்குது. நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்த உடனே எல்லாமே நம்ம கூட பேசுது பாருங்கள். ஆனால் சில பரதேசி நாய்ங்க இதுக்கு கமெண்ட் போடும்.
காத்துல ஆடுது அப்படின்னு. இவ்வளோ நேரம் அந்த செடிக்கெல்லாம் வந்து நான் தண்ணி ஊற்றினேன். அப்போல்லாம் அந்த செடியெல்லாம் அந்த மாதிரி பேசவே கிடையாது நம்ம கூட. இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம கூட பாப்பா பேசுறாங்க. இதை மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க. இதுல ஒரு முக்கு இருக்கு, இனிமேதான் நிறைய பூக்க மாட்டுக்கு பாருங்க. உடனே இந்த ரோஸ் நம்ம கூட பேசுதா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு அழகா நம்ம கூட பாப்பா பேசுறா அப்படிங்கிறத பாருங்க. இந்த இடத்துக்கிட்டையும் நம்ம செம்பருத்தி செடி தான் வச்சிருந்தோம். அந்த செம்பருத்தி செடி சரியா வரல. அதுவா வந்து இந்த இடத்துட்டு வாடாமல்லியும் கோழி கொண்டையும் அதுவா அழகா வளர்ந்து வந்துருச்சுங்க. இவ்வளோ நேரம் நான் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த மணி சத்தமும் இவ்வளோ கேட்கல. இந்த பூக்களும் இந்த மாதிரி பேசவே கிடையாதுங்க நம்ம கூட. வீடியோ எடுக்க ஆரம்பித்த உடனே தான் இந்த மணி சத்தமும் அதிகமாக இருக்கு, இந்த பூக்களும் நம்மளோட பேசுதுங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே வச்சுட்டோம். அதனால வந்து இது மணிமண்டபத்தை விட பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. நிறைய பூக்களும் இருக்கு. இந்த ரோஸு செடி பார்த்தீங்கன்னாக்க இது ஒசூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த ரோஸு செடி. இந்த ஒசூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது நான் வாங்கிட்டு வர கிடையாதுங்க. சேலத்துல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் ஒசூர்ல வேலை பார்க்குறாங்க. ஒசூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க பாப்பாவோட நினைவிடத்துல ஒரு செடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒசூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இந்த செடி வந்து ஒசூர்ல இருந்து வந்த ரோஸு செடிங்க. பாப்பாவுக்காக அவங்க வாங்கி கொடுத்த ரோஸு செடிங்க. இங்க எப்பவுமே வாடாமல்லியை தாங்க வச்சிருப்போம். இதுவும் ஆரம்பத்திலே வச்ச செடி தாங்க, செம்பருத்தி கன்று. இது ஒத்த செம்பருத்தி. இந்த செடியும் ஆரம்பத்திலே வச்சது தான். இது வந்து அடுக்கு செம்பருத்தி.
இந்த கொடி ரோஸு, அந்த சிகப்பு ரோஸு, இது மூணுமே கோயம்புத்தூர்காரங்க கொண்டுட்டு வந்தது. அவங்களே அவங்க கையில் கொண்டாந்து வச்சுட்டும் போனாங்க. இந்த ரோஸ்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இது முன்னாடி அதிக அளவில் பூத்துது. அதே போல தான் இப்போவும் பூத்துக்கிட்டு இருக்கு. இந்த ரோஸ் தான் முன்னாடி அதிக அளவில் நம்ம கூட பேசிச்சு, இன்னைக்கும் பேசுது. பாருங்க, கேளுங்க. இவங்களுக்கெல்லாம் கோவம் மாட்டுக்கு. இவங்க இன்னைக்கு கம்மியா தான் பேசுறாங்க நம்ம கூட. இந்த இடத்துட்ட பார்த்தீங்கன்னா துளசி செடி தான் இருந்தது. இப்போ அந்த துளசி செடி இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செடியை வந்து நம்ம வாங்கி வச்சோம். அதன் பிறகு இது எவ்வளோ பெருசு வந்துருச்சு அப்படிங்கிறத பாருங்க. இந்த செடியும் அந்த செவ்வரிலையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பூங்கன்று விற்பாங்க இல்லைங்களா, அவரே கொடுத்தாரு. அவர்கிட்ட நான் வாங்கலான்னு அவரை கூப்பிட்டேன். நீங்கள் ஸ்ரீமதி அம்மா தானே, பாப்பா இடத்துக்கு வைக்கிறதுக்கு தானே கேட்குறீங்க, என்னுடைய ஞாபகார்த்தமாக இந்த 2 செடியும் கொண்டு வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பூஞ்செடி விற்கிறவரே இந்த 2 செடியும் கொடுத்தாருங்க. இவங்க பாருங்க அதிக அளவில் நம்ம கூட பேசுகிறாங்க. இதுதாங்க அந்த மாங்கன்று ஓரளவுக்கு மணிமண்டபத்தை தொடுற அளவுக்கு வந்துருச்சுங்க. இது பாப்பா அந்த தலைப்பகுதி கிட்ட இருக்கக்கூடிய மரங்க. இந்த மாலை, பாப்பாவுக்கு போடக்கூடிய மாலை, இதெல்லாமே வந்து சென்னையிலேருந்து ஒரு தம்பி வாங்கிட்டு வந்து போடுவார். அக்கா ஒவ்வொரு நினைவு நாளுக்கும் பாப்பாவுக்கு என்னுடைய மாலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் வாங்கிட்டு வந்து போடுறாருங்க. இவர் வந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்காருங்க.
இதுவும் சென்னைக்கார தம்பி தான் வாங்கிட்டு வந்தாங்க. மணி ஓசையின் மூலம் பாப்பா நம்ம கிட்ட பேசுறத கேளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க முகிலெண்ணெய் வாங்கிட்டு வந்ததுங்க. போன வருஷம் நினைவு நாள் அப்போ முகிலெண்ணெய் வாங்கிட்டு வந்து போட்டதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நான் வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இதுதான் பாப்பா மணி மண்டபம். பாப்பா மணி மண்டபத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியலங்க, திடீர்னு ஒரு மாதிரி கோபுரமா மண்ணு இருந்துச்சு. அதுல நிறைய சிகப்பு குங்குமம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அவனுங்க ஏதாவது பண்ணியிருக்கானுங்களா என்னன்னே தெரியல. இங்க கூட ஒரு அக்காவை கூப்பிட்டு நான் கேட்டேன், அக்கா நான் இங்க வருவேன், ஆனா அப்பெல்லாம் வந்து இது எதுவுமே இல்லைக்கா. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க பாப்பா மணி மண்டபத்துக்கிட்ட ஒரு முட்டு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நிறைய சிகப்பு இதெல்லாம் கொட்டி இருக்கு. சின்னோண்டு முட்டை தான் இருக்கு, என்னன்னு தெரியலக்கா அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கடி பாப்பாவோட மணி மண்டபத்திட்ட ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குங்க.